ரஞ்சனி, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தோசை சுட்டு கேரியர்ல கொடு. யாருக்குடா? வேற யாருக்கு? விஜய் சாருக்கு தான். ஐயோ, திடீர்னு அவங்க அப்பா வந்து பெரிய குண்டை தூக்கி போட்டு போயிட்டாரு. அங்க இருந்த கணேஷ் சார் பொண்ணும் அவரு கூட கிளம்பி போயிடுச்சு. இனி அவங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டுல இருந்தானே கொடுத்தாகணும். அதான் நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவங்களுக்கான வழியை அவங்க பாத்துக்குவாங்க. நீ உன் வேலையை மட்டும் பாரு. அப்பா என்ன பேசுறீங்க? அவங்க சாப்பாடுக்கு பணம் இல்லாம நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுக்கணும்னு நான் சொல்ல. இந்த ஊர்ல ஒரு நல்ல ஹோட்டல் கூட கிடையாது. சாப்பிட போனோம்னாலும் டவுன் வரைக்கும் போனோம். அது அவங்க பிரச்சனை. டவுனுக்கு போய் சாப்பிடட்டும், இல்ல டவுன்லயே தங்கிக்கிட்டோம். நமக்கு என்ன? அப்பா நீங்களே அப்படி பேசுறீங்க. அவர் நம்ம ஊருக்கு வந்த விருந்தாளி, அவங்கள நாம தானே உபசரிக்கணும். அப்படின்னு ரஞ்சனியே சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லி இருந்து அவளே பரிமாறிட்டு வான்னு சொல்லுவீங்க. இப்ப நாடானா? டேய், நான் அப்ப சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு? உங்க பொண்ணையும் எனக்கு கட்டி கொடுங்க, அதோட உன் பேர்ல இருக்கிற நிலத்தையும் எழுதி கொடுங்கன்னா வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிற கதை தானே. அப்பா தங்கச்சி அவருக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாரு. அதனால ஃபேக்டரி ஆரம்பிக்கிற சிக்கலும் தீந்துரும்னு நினைக்கிறாரு. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அவருக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்பாரு, எனக்கு பிடிக்கணும்ல. ஏன் விஜய் சாருக்கு என்ன குறைச்சல? கோடீஸ்வரம் விட்டு புள்ள, அவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பாரா? ஐயா ரொம்ப நல்ல மாப்பிளடா. நீதான் அவனை மெச்சிக்கணும். தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நிக்கிறவன் கிளிய பிடிச்சு குரங்கு கையில கொடுக்க சொல்ற. தான் நினைச்ச காரியத்தை எப்பாடு பட்டாவது முடிச்சே தீரணும்ன்றது தப்பா? அது தப்புலடா. எவனுக்கு என்னானாலும் பரவாயில்ல, தான் நினைச்சது சாதி பேரு நினைக்கிறதாண்டா தப்பு. ஏய் கிழவி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. டாய், எனக்கா ஒண்ணும் தெரியாது. வீட்டுக்குள்ள இருந்துகிட்ட உலகத்தை அழப்பேன்டா. பார்த்தா எதுக்கு வெட்டி பேச்சு? டேய், இத பாருடா, விஜய் தம்பிக்கு நீ சேவகம் பண்ற வேலை எல்லாம் வேண்டாம். எப்படி சாப்பிட்டுக்கணும், தனக்காக என்னென்ன பண்ணிக்கணும்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ரஞ்சனி விஷயத்துல ராமரத்னம் ஐயாவே ஒரு முடிவு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்காக அவங்க அத்தை பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. ரஞ்சனிய பத்தி நீ எதுவும் அவர்கிட்ட பேச வேண்டாம். அது சரிப்பா, சாப்பாடாவது. நான் தான் சொல்லிட்டேன்ல, ஓயாம சொல்ல வைப்பியா? எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. நீ ஒண்ணு தாங்க வேண்டியதில்லை. இத பாரு, இனிமே அவரு கூட சேர்ந்து சுத்துறதையோ அவருக்கு எடுபடி வேலை பாக்குறதையோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஒழுங்கா நம்ம மில்லு வேலையை பாடுறா. வந்துட்டான்.